வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஆக்டிவா வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரியை எப்படி செக் பண்ணிட்டு வேற பேட்டரி எப்படி ரீப்ளேஸ் பண்றதுதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கிக் பண்ணி பாக்குறோம், வண்டி பக்காவா ஸ்டார்ட் ஆகுது. செல்ஃப் தான் எடுக்க மாட்டேங்குது. நம்ம ஆஃப் பண்ணிட்டு பேட்டரியை செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இந்த ஷீல்ட கழட்டணும். இந்த ஷீல்ட கழட்டுறதுக்கு நம்ம 4 ஸ்க்ரூ கழட்டணும். அதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 டூல்ஸ், இந்த ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவரும் இந்த 10ஆம் நம்பர் ஸ்பேனரும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த லப்பர் பூட்டை தூக்குனீங்கன்னா இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நீங்க ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டிக்கங்க. நம்ம ஒரு சைடு கழட்டியாச்சு, இன்னொரு சைடும் அதே மாதிரி கழட்டிக்கங்க. நம்ம அந்த ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இந்த ஃப்ரண்ட்ல 2 ஸ்க்ரூ வரும், அதே நம்ம ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டிக்கலாம். இந்த ஸ்க்ரூவையும் அதே மாதிரி கழட்டிக்கோங்க. நம்ம 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. நம்ம இந்த ஷீல்டை தனியாக ரிமூவ் பண்ணுறோம். நம்ம 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்க. இந்த பிளாஸ்டிக் லாக் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி, இதுதான் நம்ம பொறுமையாக ரிமூவ் பண்ணோம். ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இங்கே வர ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ வருது, இதையும் கழட்டிக்கலாம். நம்ம 2 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் வச்சு இங்கே வர இந்த போல்ட் நட்டை கழட்டிக்கிறோம். தனியாக வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி இதை எடுத்துட்டு இந்த பேட்டரியை தனியாக வெளியில் எடுக்கிறோம். இந்த இடத்துல துடைக்கிறோம். டேட்டு போட்டிருக்கு 1/1/2020. இந்த பேட்டரி 4 வருஷம் ஓடி இருக்கு. இங்கே 12.4Vன்னு போட்டிருக்கு. நம்ம இந்த பேட்டரியை செக் பண்ணி பார்க்க போகிறோம். மல்டிமீட்டரில் 20 வாட்ஸ் வச்சுக்கலாம். ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா கரெக்டாக 12 வாட்ஸ் வர மாட்டேங்குது, அதுக்கு கீழே தான் வருது. இப்போ நம்ம புது பேட்டரி வாங்கியாச்சு. இந்த பேட்டரியை நம்ம எப்படி வாங்கணும்னு சொன்னோம்னா, இந்த பழைய பேட்டரியில 4AHன்னு போட்டிருக்கு, அதே 4AH பேட்டரி நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஆமரான் பேட்டரி சேம் சைஸ் தான். இதுக்கு 48 months கேரண்டி இவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பாக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1325 rupees போட்டிருக்கு. ஆனால் நம்ம இதை கடையில தான் வாங்கணும். அவங்க கிட்ட பிரஷ் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க 950க்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேட்டரியை 950க்கு தான் வாங்கியிருக்கோம். இவங்களே பில்லும் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த புது பேட்டரியை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஓபன் பண்றோம். உள்ள இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டரியை வெளியில எடுக்கிறோம். நம்ம இந்த புது பேட்டரியை உள்ள மாற்றோம். அது வச்சுட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்க போறோம். 20 வாட்ஸ்ல வச்சுட்டு
நம்ம ஃபேஸ் மீட்டர் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக 12 வாட்ஸ் வருது. ஸோ அந்த பேட்டரி நல்லா இருக்கு. இப்போ நம்மளுக்கு பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்க்ரூஸை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரூ இந்த இடத்துல வச்சு போடுறோம். இன்னொரு போல்ட் நெட் எடுத்து இந்த சைடா உள்ள போடுறோம். போட்டுட்டு மேலே ஸ்க்ரூ போடுறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போட்டுக்கோங்க. பக்காவா ஒரே கிளிக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி. நம்ம ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி கூட போட்டு பார்க்கலாம். பக்காவா ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ நம்ம இந்த லாக்கை மாட்டுறோம். இந்த ஷீல்டை இந்த மாதிரி வச்சு லாக் பண்றோம். லாக் ஆயிடுச்சு. நம்மளுடைய வண்டி பக்காவா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி உங்களுடைய வண்டியிலயும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்க வீட்ல இருந்தே இந்த வீடியோ மூலமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.